ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு கிராம பேங்க்ல தான் வந்து உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வேக்கன்சி பொறுத்தவரைக்கும் நாடு முழுவதும் ஒரு 9,900க்கு மேல வந்து வேக்கன்சி வந்து இருக்கு. தமிழ் வந்து கட்டாயமா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, உங்களுக்கு தமிழ்நாட்ல தான் வந்து போஸ்டிங் இருக்க போது. உங்க சொந்த ஊர்லயே தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 35,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 27 ஜூனுக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு ஐபிபிஎஸ்ல இருந்து பாருங்க ரீஜினல் ரூரல் பேங்க்ல இருந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா, கிராம பேங்க் இருக்கு பார்த்தீங்களா, அங்க தான் உங்களுக்கான வொர்க் வந்து இருக்க போது. நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கான வொர்க் இருக்க போது. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ ஐபிபிஎஸ்னா வந்து பார்த்தோன்னா, பேங்கிங்க்கான ஜாப் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, இவங்க தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்ல எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சி இருக்கோ, அதே மாரி வந்து பாருங்க சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல வந்து எஸ்எஸ்சி இருக்கு பார்த்தீங்களா, அதே மாரி தான் வந்து பேங்கிங் சைடு எல்லாமே வந்து பார்த்தோன்னா, இவங்க தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா, ரீஜினல் ரூரல் பேங்க் வந்து பார்த்தோன்னா, ஜாப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கும், ஆஃபீசர்ல வந்து ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த கேட்டகரில வந்து உங்களுக்கான ஜாப் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 27 ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கு. ஸோ அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். அது வந்து பிரிலிமினரி எக்ஸாம், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து பாருங்க டேட் வந்து இங்க குடுத்துருக்காங்க. எந்த மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஃபைனலா உங்களுக்கு செலக்ஷன் முடியிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜான்வரி 2025ல வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிற மாரி இதுல குடுத்துருக்காங்க. ஸோ நாடு முழுவதும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு நெறைய பேர்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு கிராம பேங்க் வந்து இருக்கும். ஸோ நேம் வந்து பார்த்தோன்னா டிஃபர் ஆகும். இதுல வந்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 36ல குடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு கிராம பேங்க்னே குடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தோன்னா, சேலம் தான் இதுக்கான ஹெட் ஆஃபீஸ். ஸோ உங்களுக்கு வந்து 38 மாவட்டத்திலயுமே வந்து கிராம பேங்க் வந்து இருக்கு. ஸோ அங்க தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ்லாம் வந்து இருக்க போது. உங்க மாவட்டத்திலே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமா வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. தமிழ்நாட்ல அப்ளை பண்றவங்களுக்கு தமிழ் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி வந்து பாருங்க, புதுச்சேரியில நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, புதுவை பாரதியார் கிராம பேங்க்னே குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா, தமிழ், மலையாளம், தெலுங்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் குரூப் பி லெவல் போஸ்டிங், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஸோ 18லருந்து 28 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இங்க வந்து பார்ன் பிட்வீன் குடுத்துருப்பாங்க. இந்த இயர்ல இருந்து இந்த இயர்க்குள்ளார நீங்க பிறந்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதே நீங்க குரூப் ஏ போஸ்டிங்ல வந்து பாருங்க, ஆஃபீசர் ஸ்கேல் 1ல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, 18லருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே ஆஃபீசர் ஸ்கேல் 2னா மேனேஜர் லெவல் போஸ்டிங், இதுக்கு 21லருந்து 32 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதே வந்து பாருங்க, நீங்க ஆஃபீசர் ஸ்கேல் 3ல வந்து சீனியர் மேனேஜருக்கு அப்ளை பண்றீங்கன்னா, 21லருந்து 40 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷனுமே இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம, ஏஜ்ல இருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, பேச்சலர் டிகிரி தான். எனி டிசிப்ளின்ல நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ லோக்கல் லாங்குவேஜ் வந்து பாருங்க, நல்லா ப்ரொஃபிஷியன்சியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் வந்து கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுல டிசைரபிளா வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து வொர்க்கிங் நாலேட்ஜ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வந்து முன்னுரிமை வந்து தருவாங்க. கம்பல்சரி கிடையாது. ஸோ உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, ஆஃபீசர் ஸ்கேல் 1ல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்க்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இதுக்குமே வந்து ஏதோ ஒரு பேச்சலர் டிகிரி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ உங்ககிட்ட வந்து பாருங்க, இந்த இதுல இருக்கு பார்த்தீங்களா, அக்ரிகல்ச்சரோ, ஹார்டிகல்ச்சரோ, ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டனரி சயன்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஸோ இந்த மாரி அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இந்த மாரிலாம் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த டிகிரிலாம் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்னுரிமை வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி கிடையாது. ஸோ நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். உங்ககிட்ட இந்த டிகிரிலாம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கும், ஆஃபீசர் ஸ்கேல் 1ல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கும் வந்து பார்த்தோன்னா, ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள். மீதி இருக்கிற அந்த ஆஃபீசர் ஸ்கேல் 2, ஸ்கேல் 3க்குலாம் வந்து பார்த்தோன்னா, மேனேஜர் லெவல், சீனியர் மேனேஜருக்குலாம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ மேல இருக்கிற அந்த 2 போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க அந்த போஸ்டிங்ஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் ஸோ இந்த ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 போஸ்டிங்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்குமே வந்து பார்த்தோன்னா, நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். இதுல குடுத்திருக்கிற மாரி டிகிரில நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா, உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிற மாரி இதுல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க.
ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்தவரைக்கும், ஸோ உங்களுக்கு ஆஃபீசர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3க்குலாம் வந்து பாருங்க, ரூ. 175 வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணுவீங்க. மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா, ரூ. 850 ஃபீஸு. ஸோ அதே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் சேம் அதே மாரி தான் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 175. ஸோ மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா, 850 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ற மாரி இருக்கும். அது ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. பிரிலிமினரி எக்ஸாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து பாருங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஆஃபீசர் ஸ்கேல் 1க்கு வந்து பாருங்க இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கு வந்து இருக்கும். ஆஃபீசர் ஸ்கேல் 2க்கு தனியா குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும். அந்த மெயின் எக்ஸாம்க்கான பேட்டர்னுமே தனியா குடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு தனியா, ஆஃபீசர் ஸ்கேல் 1க்கு தனியா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீசர் ஸ்கேல் 2 இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கான பேட்டர்ன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா, நீங்க வந்து தமிழ்லயே நீங்க வந்து எழுதிக்கலாம். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ்லயே உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இருக்கும். நீங்க தமிழ்லயே வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே புதுச்சேரியா இருந்தா வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு 5 லாங்குவேஜ் குடுத்துருக்காங்க. இந்த 5 லாங்குவேஜ்ல தமிழுமே வந்து இருக்கு. நீங்க தமிழ்லயே வந்து புதுச்சேரியில இருக்கிறவங்க கூட நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ அதே மாரி தான் வந்து பாருங்க ஆஃபீசர் ஸ்கேல் 2 குடுத்துருக்காங்க. பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமு. அதுக்கப்புறம் ஸ்கேல் 3க்கு வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கட் ஆஃப் ஸ்கோருமே வந்து பாருங்க இங்க இருக்கு. ஒரு இதுக்குமே வந்து ஆஃபீசர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீசர் ஸ்கேல் 1 எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்குமே வந்து இங்க தனித்தனியா வந்து இருக்கு. ஸோ 38 மாவட்டத்திலயுமே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா, உங்க மாவட்டத்திலேயே நீங்க வந்து எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்க ஹவ் டூ அப்ளைல வந்து எப்படி அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, ஆன்லைன் மோட்ல தான் நீங்க அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு வந்து பாருங்க, இங்க வந்து ஸ்டெப்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி ஒன் பை ஒன்னா உங்களோட ஃபோட்டோல இருந்து, சிக்னேச்சர்ல இருந்து, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இந்த மாரி வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னா இத ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க ஃபீஸ் பேமெண்ட்ல இருந்து எல்லாமே நீங்க வந்து ஒன் பை ஒன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணி நீங்க வந்து ஃபீஸ் பேமெண்ட்லாம் வந்து இங்க பே பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து ஒன் பை ஒன்னா இதுல குடுத்துருக்காங்க. எல்லா பேங்கிங் ஜாப்ஸ்க்குமே நீங்க எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ, அதே மாரி தான் வந்து பார்த்தோன்னா, இந்த பேங்கிங் ஷாப் இந்த ரூரல் பேங்க்குமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலா வந்து பார்த்தோன்னா, பேஜ் நம்பர் 46ல இருந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த வேக்கன்சி வந்து எந்தெந்த ஸ்டேட்ல வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்ப ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரினா, ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க நாடு முழுவதும் உங்களுக்கான வேக்கன்சி வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஒரு பேங்க்லயும் வந்து கிராம பேங்க்ல வந்து குடுத்துருக்காங்க. இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க, தமிழ்நாடு கிராம பேங்க்னே இங்க இருக்கும். இதுக்கு வந்து வேக்கன்சி வந்து பாருங்க 377 வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு மட்டும் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுல வந்து கம்யூனிட்டி வைஸா வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. அடுத்து ஆஃபீசர் ஸ்கேல் 1 கேட்டகரிக்கு வந்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபீசர் ஸ்கேல் 1க்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு 110 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. இதே மாரி வந்து பார்த்தோன்னா, ஆஃபீசர் ஸ்கேல் 2, ஸ்கேல் 3க்குமே வந்து இருக்கு. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் ஆஃபீசர் ஸ்கேல் 1க்கு மட்டும் தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஆஃபீசர் ஸ்கேல் 2, ஸ்கேல் 3க்கு வந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து அத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுவுமே இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னா இங்க குடுத்துருக்காங்க. அதே மாரி புதுச்சேரி பாரதியார் பேங்க்குமே வந்து பார்த்தோன்னா, தனியா உங்களுக்கு வேக்கன்சி வந்து இங்க ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இதுல ஒரு சில பேங்க் வந்து பார்த்தோன்னா, நாட் ரிப்போர்ட்டட்ன்னு குடுத்துருப்பாங்க. அதாவது வேற ஸ்டேட்ல வந்து பார்த்தோன்னா, நாட் ரிப்போர்ட்டட் என்ஆர்ன்னு குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, இன்னுமே வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணாம இருக்கிறது தான் வந்து நாட் ரிப்போர்ட்டடு. ஸோ அது வந்து பார்த்தோன்னா, வேற ஸ்டேட்ல வந்து குடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தோன்னா, இன்னும் வேக்கன்சி வந்து அதிகமா தான் ஆகும். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, 9,900க்கு மேல வந்து வேக்கன்சி இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 10,000 வேக்கன்சிக்கு மேல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இன்னுமே வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.